சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 11 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் பயன்பாட்டிற்கு வருமா என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க திருப்பத்தூரில் சுத்திகரிப்பு நிலையம் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய அரசு சார்பில் கட்டப்பட்டது. இதன் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஒரு குடம் 3 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 2 ஆண்டு காலம் மத்திய அரசும் அதன் பிறகு பேரூராட்சி நிர்வாகமும் பராமரிக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் அடிப்படையில் துவங்கிய இந்த திட்டம் 2 ஆண்டுகள் செயல்பட்டது. பின்னர் திருப்பத்தூர் பேரூராட்சியில் போதிய வருமானம், பணியாளர் மற்றும் நிதி பற்றாக்குறை காரணமாக பராமரிக்காமல் விட்டதால் நாளடைவில் சுத்திகரிப்பு நிலையம் செயல்படாமல் போனது. இதனால் அந்த பகுதி மக்கள் அதிக விலை கொடுத்தும் நீண்ட தூரம் சென்றும் குடிநீர் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதையடுத்து திருப்பத்தூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் பாலா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மக்களின் அடிப்படை பிரச்சனையை தீர்க்க அரசும் அதிகாரிகளும் முன்வராத நிலையில் நீதிமன்றத்திற்கு சென்று தான் குடிநீர் பெற வேண்டிய நிலை உள்ளது என்று தெரிவித்தனர். மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனிடையே இந்த வழக்கின் தீர்ப்பை திருப்பத்தூர் மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். 2 ஆண்டுகள் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் நடுவில் மத்திய மாநில அரசுகள் இதுக்கு போதுமான சப்போர்ட் கொடுத்திருந்தாலும் பேரூராட்சி நிர்வாகம் அதை கையில் எடுத்து அதை செயல்படுத்த விடாமல், அப்படியே செயல்படுத்தப்படாமல் அவங்க விட்டுட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் பொதுநல வழக்கு 2018ஆம் ஆண்டு நான் போட்டிருந்தேன். அந்த வழக்கினுடைய ஸ்டேஜ் வைஸ் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நேற்று மாண்புமிகு தலைமை நீதிபதி அவங்க இது பகுதி மக்கள் பயன்படக்கூடிய உள்ள திட்டமாக இருக்குது, 11 கோடி ரூபா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இதை ஏன் கிடப்பில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கு ஒரு வாரத்தில் ஆய்வு செஞ்சு இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஒரு பாதுகாக்கப்பட்ட குடித நீரை எல்லாருக்கும் வழங்கணுங்கிற அடிப்படையில் 12 கோடி ரூபாயை செலவு பண்ணிய அந்த திட்டம் இன்னைக்கு கிடப்பில் கிடக்குது. இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அதை செயல்பட வச்சு இந்த மக்களுக்கான குடித நீரை, ஒரு நல்ல தண்ணீரை கிடைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அது சாதாரணமாக அந்த மக்களுக்கான சாமானிய மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அந்த பாதுகாக்கப்பட்ட குடித நீருக்கு உத்தரவாதம் இருந்துச்சு. இப்போ அந்த 2 திட்டமும் மூடப்பட்டிருக்கு. அதை மீண்டும் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும்.